அரசியல் மேடையில் எதிரியை திட்டினால்தான் கூட்டம் வரும் அப்படின்னு நினைச்ச காலம் போயிடுச்சு. இப்படிதான் இப்போது ஒரு முக்கியமான அரசியல் கருத்தை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை. சென்னையில் நடைபெற்ற வி த லீடர்ஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் எதிரிகளை மட்டும் விமர்சிப்பது இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினர், குறிப்பாக தாய் தந்தை போன்றவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசும் அரசியல் இனிமேல் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஜென்ஜி தலைமுறையை சேர்ந்த வாக்காளர்களின் பங்கு மிக முக்கியமாக இருக்கும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதாவது, இன்றைய இளைஞர்களிடம் பழைய மாதிரி அரசியல் பேச்சு எல்லாம் வேலை செய்யாது என்பதுதான் அவருடைய மெசேஜ். யார் யாரை திட்டினாங்க என்பதை கேட்பதை விட, யார் என்ன செய்ய போறாங்க, இளைஞர்களுக்கு வேலை என்ன, நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் என்ன மாற்றம் கொண்டு வர போறாங்க, இதைத்தான் புதிய தலைமுறை கேட்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதனால் வி த லீடர்ஸ் அமைப்பும் இந்த தலைமுறையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட், ஜென்ஜி தான் அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் என்ற எண்ணிக்கை அண்ணாமலை பேச்சில் கூறப்பட்ட கணக்கு. அதை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ ஓட்டர் டேட்டா என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் கிளியர், இளைஞர்களை கவர்வதற்காக தமிழக அரசியலில் இப்போது பேச்சு மட்டும் போதாது, புதிய அரசியல் வேண்டும் என்ற போட்டி ஆரம்பித்து விட்டது. அண்ணாமலையின் இந்த அரசியல் ஃபார்முலா உண்மையிலேயே ஜென்சியை கவருமா, அல்லது இது இன்னொரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா? அதை வரும் நாட்கள் தான் சொல்லப் போகிறது.